உலக புகையிலை ஒழிப்பு தினம் கோவையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். உலக சுகாதார நிறுவனத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உலக புகையிலை ஒழிப்பு தினம் மே மாதம் 31ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம், தனியார் நர்சிங் கல்லூரி இணைந்து புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், புகையிலை கட்டுப்பாட்டு மையத்தை சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு புகையிலை ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியும் புகையிலையால் ஏற்படும் தீமைகள், புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து முழக்கமிட்டபடி மேற்படி விழிப்புணர்வை மேற்கொண்டனர். நான் ஒருபோதும் புகைப்பிடிக்கவோ அல்லது புகையிலை பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்ளவே மாட்டேன். அவ்வாறு புகைப்பிடிப்பதற்கு அல்லது புகையிலை பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்வதற்கு என்னுடைய உறவினர் அல்லது நண்பர்களை ஊக்குவிக்க மாட்டேன் என்றும் நான் என்னுடன் பணியாற்றும் சக ஊழியர்களை புகையிலை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க ஊக்குவிப்பேன் என்றும் மேலும் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதினால் மாசுபடுவதிலிருந்து எனது சுற்றுச்சூழலை